அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் அழுது கொண்டிருக்கிறார். அப்ப அவரை நலம் விசாரிக்க அவருடைய தோழர்கள் வருகிறார்கள். அபூ ஹுரைராவே எதற்காக அழுகிறீர்கள்? பொதுவா நம்ம காலத்துல மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க எதற்காக அழுவாங்க? ஒரு முறையாவது அந்த காரை வாங்கணும்னு நான் வந்து யோசிச்சேன். இல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு இவ்வளவு முயற்சி பண்ணேன், அது முடியவே இல்லையே. இது எப்படி 1000 காரணங்கள் இருக்கும் அழுவுறதுக்கு. அவங்க கேட்கிற கேள்வி வச்சுக்கிட்டு அபூ ஹுரைரா பதிலே சொல்றாங்க. அம்மா இன்னி லா அபகி லி துன்யாக்கும் ஹாதி. நீங்க கேள்வி எதுக்காக கேக்குறீங்களோ, இந்த உலகில் எதற்காகவும் நான் அழவில்லை, இந்த உலகில் எதற்காகவும் நான் அழவில்லை. சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை விட்டுச் செல்கிறேன் என்பதற்காக அழுகிறேனா? பார்த்து வைத்த கடைக்கண்ணிகள் விட்டுச் செல்கிறேன் என்பதற்காக அழுகிறேனா? கட்டி வைத்த மனைவி மக்களை விட்டுச் செல்கிறேன் என்பதற்காக அழுகிறேனா? மா அபகி லி துன்யாக்கும் ஹாதி வலக்கின்னி அபகி லி புஅதி சஃபரி. ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதை நினைக்கும் போது அழுகிறேன். அடுத்த பாயிண்ட், ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதை நினைக்கும் போது அழுகிறேன். அந்த பயணத்திற்கான ஏற்பாடு என்னிடத்தில் குறைவாக இருக்கிறது என்பதை நினைக்கும் போது அழுகிறேன். நம்ம கிட்ட நிறைவா இருக்கா? கடைசியா எப்போ அழுதோம்? என்னைக்காவது இறைவனை அடைவதற்கோ, அதுவும் இந்த ரமலான் மாதத்தில், இந்த ரமலான் மாதத்தில் ஒருவர் குறைந்தது ஒரு முறையாவது இரவில் எழுந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழவில்லை என்று சொன்னால் அவரை விட துர்பாக்கியவான் யார் இருக்க முடியும்?